இந்திய அணி மாபெரும் வெற்றி பெற்றிருக்கு. ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறமேட்டு ஒரு 120 ரன்னு சதத்தை அடித்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஃபார்முக்கு வந்திருக்காரு. விராட் கோலி இன்னுமே பரிதாப நிலையில் இருக்காரு. தேவையில்லாத ஷாட்னு சொல்ல முடியாது, அவரோட அன்லக் அப்படின்னே சொல்லலாம். தவறான ஷாட் கூட கிடையாது, அவர் பாட்டுக்கு அடித்தாரு, பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் கேட்ச் போயிருச்சு. ஹர்திக் பாண்டியாவோட சீன் தாங்கவே முடியல. சப்பாத்தி ஷாட்டெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா 10 ரன்ல அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. இன்னைக்கு இரண்டாவது ஓடிஐ பார்த்தீங்கன்னா கட்டாக் அதில் சூப்பராகவே நடந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இங்கிலாந்து மீண்டும் ஒரு தோல்வியை தழுவி இருக்கு. ஆல்ரெடி T20யும் பார்த்தீங்கன்னா அவங்க கையை விட்டு போயிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஓடிஐயும் அவங்க கையை விட்டு போயிருச்சு. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்திய அணி சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கனால சாம்பியன்ஸ் டிராஃபியை கண்டிப்பாகவே எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி பேச்சுகளும் போயிட்டு இருக்கு. பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்க்கும்போது, அதாவது ஓவரால் கிரிக்கெட் பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்க்கும்போது ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட்டில் இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அணி இருக்குது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து. ரெண்டுமே ஒரே பாயிண்டில் 911 நினைக்கிறேன். ரெண்டு பேரும் ஒரே பாயிண்டில் இருக்காங்க. இது எந்தளவு இப்படியே தொடருமா, இல்லை சாம்பியன்ஸ் டிராஃபி துபாயில் நடக்க போகுது, அங்கே போயிட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். இன்றைக்கி டாஸை ஜெயிச்சோடனே பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லர் நான் பேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேட் பண்ணார். நல்ல டிசிஷன் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க டீம் சூப்பராகவே இன்னைக்கு ஒத்துழைச்சாங்க அப்படின்னே சொல்லலாம். எடுத்தோடனே சால்ட் 26 ரன்கள் அவரால் முடிஞ்ச ரன்களை தேத்தினாரு. அப்புறம் பென் கட்டக் அவர் எப்போதுமே நல்லா விளையாடுறாரு. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 65 ரன்கள் சூப்பராகவே தேத்தினாரு. அப்புறமேட்டு ஜோ ரூட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ரூட்டை போட்டு கொடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 69 ரன்கள் பார்த்தீங்கன்னா அழகாகவே தேத்தினாரு. இது வரைக்கும் மேட்ச் சூப்பராகவே போயிட்டு இருந்துச்சு. ஓ சூப்பராக செம்மையாக விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விக்கெட்லாம் போன பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடுமாறிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஹாரி ப்ரூக்கும் ஜாஸ் பட்லரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு 30-34 ரன்களை பார்த்தீங்கன்னா தேத்துனாங்க. அப்புறம் லியாம் லிவிங்ஸ்டன் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு 41 ரன் தேத்தினார். பேட்டிங் வரிசையில் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் மட்டும்தான் அடிக்க முடிஞ்சுச்சு. அதுவே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக போயிட்டு ஆல் விக்கெட் ஆயிருச்சு. பார்த்தீங்கன்னா 304 ரன்கள் தேத்திட்டாங்க. மற்ற பவுலர்ஸ் எல்லாருமே ஆல்ரவுண்டர் பவுலர்ஸ் யாருமே பார்த்தீங்கன்னா அந்த அளவு விளையாட முடியலை. பார்த்தீங்கன்னா 304 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. நம்ம சைட்லேருந்து போன மேட்சும் ஜடேஜா ஒரு 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. இந்த மேட்சும் பார்த்தீங்கன்னா ஜடேஜா அவர்கள் ஒரு 3 விக்கெட்டை சூப்பராகவே தேத்திருந்தாரு. அதே மாதிரி மற்ற எல்லாரும் முகமது ஷமியா இருக்கட்டும், ஹர்திக் பாண்டியா எல்லாரும் பார்த்தீங்கன்னா தலா ஒரு விக்கெட்டை தான் அவங்களால எடுக்க முடிஞ்சு. சிவி வர்ண இந்த இதை எதிர்பார்த்தா அவர் ஒரு விக்கெட் தான் எடுத்திருந்தாரு. அதாவது ஹிமாலய இலக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. 300 ரன்னுக்கு மேலே போனாலே அது கொஞ்சம் டஃப் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இறங்பாய் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா நான் அடித்து காட்டுறேன்டா, ஹிட் பண்ணுறா, நான் அடித்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் அவரும் நம்ம கில் அண்ணனும் இறங்கினாங்க. பார்த்தீங்கன்னா சிக்ஸர் மழையாக இருந்துச்சு. 7 சிக்ஸை போட்டு பொழந்து தள்ளிக்கிட்டு இருந்தார். அவர் ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா சூப்பராக விளையாண்டுட்டு இருந்தார். நம்ம கில்லு நான் பாதியிலே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரை சதம் அடித்தார். ஒரு 60 ரனில் பார்த்தீங்கன்னா அவர் போயிட்டார். அப்புறம் ரோகோ இதுதான் எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. வாங்க தலைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போன மேட்ச் வேற விராட் கோலி விளையாடவே இல்லை. அதனால இந்த மேட்ச் ரொம்ப எதிர்பார்த்தாங்க. இதையாச்சும் ஒரு சத்தியமா இன்னைக்கு சத்தியம் மட்டும் வந்திருக்கேன்னா இன்னைக்கு சூப்பரா 100 அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் இறங்கினார். ஏன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்த்தீங்கன்னா நம்ம சச்சின் டெண்டுல்கர் தான் 100 சதங்கள் அடிச்சிருக்காரு. அதன் பிறகு ஒரு 89ன்னு நினைக்கிறேன் அந்த சதங்களை இவர் தான் அடிச்சிருக்காரு. இவர் ரோஹித் சர்மா கூட பார்த்தீங்கன்னா இப்போ தான் டிராவிட்டையும் முந்திட்டு ஒரு 49 சதங்களுக்கு இப்போ தான் முன்னேறி வராரு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா இன்னைக்கு நல்லாவே விளையாண்டாரு. கில்லு போன பிறகு கோலி எல்லாம் எதிர்பார்த்தோம். பார்த்தீங்கன்னா ஒரு தப்பான ஷாட்டில் பார்த்தீங்கன்னா கீப்பர் கேட்ச் போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா அவருமே அவுட் ஆகிட்டார் 5 ரன்களுக்கு. அப்புறமேட்டு ரோஹித் சர்மா நிதானமாக இருந்தாரு. யார் கண்ணு பட்டுச்சுன்னு தெரியவே இல்லை. பார்த்தீங்கன்னா அவரும் பார்த்தீங்கன்னா 120 ரன்னுக்கு அவுட் ஆயிட்டாரு. ஆனால் இன்னைக்கு அவர் அடிச்சனால தான் நம்ம ஜெயிச்சோம் அப்படின்னே சொல்லலாம். அப்புறமேட்டு இந்திய அணி மிகப்பெரிய ஒரு தவறு பண்ணுது. KL ராகுலை கொண்டிட்டு 6th டவுனில் கொண்டு இறக்குறாங்க. ஏன்னாங்கன்னா பவுலர் அவர் ஆல்ரவுண்டர்னு சொல்லிட்டு நீங்கள் அக்ஷர் பட்டேல் இவங்கெல்லாம் இறக்குறீங்க, பிரச்சனையே இல்லை. அக்ஷர் பட்டேலை நீங்கள் பவுலிங்க்கு பேட்டிங்க்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணி இன்னைக்கு கூட ஒரு 44 ரன்கள் அவர் பொறுமையாக விளையாடுறாரு. அந்த இடத்துல நீங்கள் KL ராகுலை யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் 20 ஓவர் இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிக்க வேண்டிய மாதிரி தான் இருந்துச்சு. 70 பால் இருக்கும் போதே ஒரு 40-30 பால் தான் இருந்துச்சு. இவங்க கடைசி 6-30 ஓவர் வரைக்கும் தட்டி விக்கெட் போகுது, தட்டி
கடைசியெல்லாம் எனக்கு காண்டாயிருச்சு, இது டெஸ்ட் மேட்ச் ஆடா விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம வெறுப்பாயிருச்சு. அந்த மாதிரி தான் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேஸ் ஐயர் வந்து தேவையில்லாமல் வந்து ஒரு ரன் அவுட் ஆகிட்டார் 44 ரன்னுக்கு. அப்புறமேட்டு அக்ஷர் பட்டேல் நிதானமாக விளையாண்டு கடைசி வரைக்கும் நின்றுட்டு இருந்தார். இப்போ வந்து ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு மின்னல் வேகத்தில் வந்து சப்பாத்தி ஷாட்டு நிறையா ஷாட்லாம் வந்து நம்ம ஹர்திக் பாண்டியா அடித்தார். ஆனால் அவரால் ஒன்றுமே பண்ண முடியாமல் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டார். பார்த்தீங்கன்னா 10 ரன் 2 4 அடிச்சுட்டு 10 ரன்னோட போயிட்டார். ஸ்ட்ரேயஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 44 ரன் அடித்தார். கேஎல் ராகுல் வந்து அந்த இறக்குன இடம் தப்பு அப்படிங்கிறனால அவருமே வந்து தவறான ஷாட் ஆடி பார்த்தீங்கன்னா ஒரு 11 ரன்னுக்கு அவருமே அவுட் ஆகிட்டார். அப்புறம் கடைசியாக வந்த ஜடேஜா பார்த்தீங்கன்னா நிதானமாக விளையாண்டு அவர் ஒரு 11 ரன்கள் தேய்த்து கடைசி வரைக்கும் நிதானமாக நின்று அக்ஷர் பட்டேல் பார்த்தீங்கன்னா ஒரு 41 ரன்கள் அடித்து பார்த்தீங்கன்னா இந்திய அணி ஜெயிக்கிறதுக்கு வந்து ஒரு உதவினார். கடைசி ஷாட் வந்து 4 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜடேஜா அவர்கள் தான் அடித்தார். 308க்கு 6 விக்கெட் தான் போயிருந்துச்சு. பார்த்தீங்கன்னா இந்த சீரியஸையுமே பார்த்தீங்கன்னா இந்திய அணி ஜெயிச்சிட்டாங்க. அவங்க சைட்லேருந்து ஓவர்டன் மட்டும்தான் 2 விக்கெட் எடுத்தார். மற்ற எல்லாமே ஒவ்வொரு விக்கெட் தான் எடுக்க முடிஞ்சிச்சு. ஜோ ரூட்லாம் கூட்டிகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் எதுவுமே பண்ண முடியல. இந்த சீரியஸை பார்த்தீங்கன்னா இந்திய அணி கைப்பற்றிருக்காங்க. இது மூலயமா அடுத்து வர சாம்பியன்ஸ் டிராபி நடக்க போகுது. அதில் வந்து கண்டிப்பாக ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். அது துபாயில் நடக்க போகுது. அதில் எப்படி பண்ண போகிறாங்க, ஏன்னா பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் நம்ம தான் ஏ டீம் நினைக்கிறேன், பங்களாதேஷ் பாகிஸ்தான் இந்த மாதிரி நிறைய அணிகள் நம்ம கூட இருக்காங்க. அதில் வந்து அவங்க எப்படி விளாட போகிறாங்க, இது ஒரு ப்ராக்டிஸாகவே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சில பிளேயரை வந்து வெளியில் உட்கார வச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம கேஎல் ராகுலையும் முன்னாடியே இறக்கணும் அப்படிங்கிறாங்க. ஒரு சில பேர் கேஎல் ராகுலே வேணாம், ரிஷப் பண்டே இறக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களோட ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி ரோஹித் சர்மா 100 அடித்து அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.